வணக்கம். மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மிதுனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில் கடந்த சில வருடங்களில் நடந்த சில சம்பவங்களை நினைத்து பார்த்தால் ஒரு ஆழமான ஒரு மனவேதனையானது உங்களுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். நான் கூறுகிறேன், அது சரியா தவறா என்பதை நிச்சயமாக நீங்க இந்த ஒரு வீடியோவை பார்த்த உடனே கூற வேண்டும். நான் தவறு செய்யாத விஷயத்திற்கு ஏன் எனக்கு அவமானமானது ஏற்பட்டு கொண்டிருக்கிறது? இந்த ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் இருக்கும். நான் செய்த முயற்சிகள் ஏன் தோல்வியில் முடிந்தது? என்னுடன் இருந்த மனிதர்களே திடீரென்று என்னை விட்டு விலகி போனார்கள். அப்படிங்கிற இந்த ஒரு கேள்வியானது உங்களுடைய மனதிற்குள் இருக்கும். ஆனால் இதற்கேற்ற ஒரு பதில் தெரியாமல் நீங்கள் யோசித்துக் கொண்டிருப்பீங்க. ஜோதிட ரீதியா பார்க்கும் பொழுது இதற்கான ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ராகு மற்றும் கேது. இந்த ராகு கேது கிரகங்களின் கர்மா தாக்கத்தினால் மட்டுமே உங்களுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதனை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டால் மட்டுமே அதிலிருந்து உங்களால் வெளிவர முடியும். அவர்கள் இருவரும் அதிகமான ஒரு தாக்கத்தை கொடுப்பார்கள். ஆனால் அந்த ஒரு தாக்கத்தை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை இந்த ஒரு வீடியோவை முழுமைக்கும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இந்த மிதுனம் ராசிக்கு ஒரு அதிபதியாக விளங்குவது புதன் பகவான். இந்த புதன் என்ன என்ன கிரகம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, புத்திசாலித்தனத்தை கொடுக்கக்கூடிய கிரகம், பேச்சுத்திறன், திட்டமிடக்கூடிய திறன்கள், வியாபாரத்துல ஒரு அறிவு, இது அனைத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக விளங்குபவர் தான் இந்த புதன் பகவான். ஆனால் இந்த புதன் பகவான் வந்து அது உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருப்பதினால் இந்த ராகுவோட தாக்கம் எப்படி தெரியுமா இருக்கும்? தவறான புரிதலை உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுப்பார். தேவையில்லாத குற்றச்சாட்டுகளை உங்கள் மீது வரும்படி வைத்து விடுவார். தேவையில்லாத அவமானங்களையும் உங்களுக்குள்ள ஏற்படுத்தி விடுவார். இது அனைத்தையும் இந்த ராகு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுப்பார். அதே நேரத்துல அவமானம், வேலை இடத்துல ஏற்பட்ட சம்பவங்கள், நீங்கள் செய்யாத தவறுகளுக்கு உங்களை குற்றம் சொன்ன சில சம்பவங்கள் நிச்சயமாக இருக்கும். அதை ஏன் தெரியுமா நடந்தது? இந்த ராகு 10வது இடத்தில் இருந்தால் மட்டுமே வேலை இடத்தில் அவமானங்களானது நடக்கும். ஆனால் அந்த ஒரு அவமானங்கள் நீங்கள் நடக்கும் என்று எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட அவமானங்கள் உங்களுக்கு நடந்திருக்கும். 2வது அவமானம் என்ன தெரியுமா? உறவினர்கள் முன் ஏற்பட்ட அவமானங்கள். இதுதான் உங்களுக்கு மிகவும் ஒரு கொடியதாக இருக்கும். இவங்களுக்கு முன்னாடி, யார் முன்னாடி நீங்க எவ்வளவு கெத்தா, எவ்வளவு நல்லா வாழ்ந்து கட்டணும்னு நினைச்சீங்களோ அவங்களுக்கு முன்பாகவே நீங்கள் அவமானப்பட்டிருப்பீங்க. அது இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். ஒரே ஒரு குடும்ப நிகழ்ச்சியில் உங்களை குறைத்து பேசும் சம்பவமானது நடந்திருக்கும். அதனை கேட்டு நீங்கள் திருப்பி பேச முடியாமல் வாயடிக்கின்ற ஒரு கேள்வியை அவங்க கேட்டிருப்பாங்க. அதனால நீங்கள் எதுவும் கூற முடியாமல் அமைதியாக இருப்பீங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அவமானத்தை நிச்சயமாக ஏற்படுத்தியிருக்கும். இது கடந்த சில மாதங்களில் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கும். ஆமாவா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். ஆனால் இது நடந்ததற்கான காரணம் கேது பகவான். கேது 4வது இடத்தில் அமைந்தால் மட்டுமே இப்படிப்பட்ட பிரச்சனைகளானது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கும். அவமானம் 3. நண்பர்கள் மத்தியில் ஏற்பட்ட அவமானங்கள். நீங்க நம்பிய நண்பர் உங்களுடைய ரகசியத்தை வெளியே சொல்லியிருப்பார். அதுவும் நீங்க யாரிடமும் சொல்லக்கூடாது, அதுவும் முக்கியமான ஒரு நபரிடம் நீ சொல்லவே கூடாது அப்படின்னு கூறிய ஒரு ரகசியத்தை அதே நபரிடம் போய் உங்களுடைய நண்பர் கூறியிருப்பார். இதனால் உங்க இருவருக்கும் இடையில் சின்ன சின்ன சண்டை, வாக்குவாதங்கள் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். இதுவும் உங்களுக்கு ஒரு 3வது அவமானமாக இருக்கும். இது அடுத்ததாக செய்தாலும் தோல்வியில முடிந்த 4 விஷயங்கள் என்ன தெரியுமா? தொழிலோட ஒரு முயற்சி. நீங்கள் தொடங்கிய ஒரு தொழில் மிகவும் நன்றாக ஆரம்பித்து திடீரென்று நின்றுவிடும். ஆரம்பத்தில் நன்றாகத்தான் போய்க்கொண்டிருக்கும். ஆனா திடீர்னு எதற்கு ஸ்டாப் ஆகுதுன்னு தெரியாது. தேவையில்லாத பிரச்சனைகளும் நீங்க தொடங்கிய ஒரு தொழிலின் மீது வந்து கொண்டிருக்கும். நீங்களும் முடிந்த அளவுக்கு அதையெல்லாம் பேஸ் பண்ணி கொண்டே இருப்பீங்க. ஆனால் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய தொழிலையே மூட வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணமானது நிச்சயமாக வந்திருக்கும். 2வதாக வேலையில ஒரு மாற்ற முயற்சி. நீங்கள் பல முயற்சி செய்தாலும் வேலையானது தாமதமாகவே நடந்து கொண்டிருக்கும். நீங்க உங்க கீழே வேலைக்கு ஆள் போட்டு பண்ணாதான் இந்த ஒரு வேலையானது முடியாமல் இருக்கும் என்று நீங்களே களத்தில் இறங்கி பண்ணி பார்ப்பீங்க. நீங்க பண்ணலாம் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இது ராகு பகவானால் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். 3வது பண முதலீடு. ஒரே ஒரு முதலீடு நீங்கள் நினைத்தபடி வருமானம் தராமல் போயிருக்கும். இதற்கான காரணம் ராகுவின் 2வது இடம். அடுத்ததாக காதல்ல ஒரு முயற்சி. நீங்கள் உண்மையாக நேசித்த ஒருவர் உங்களை புரிந்து கொள்ளாமல் விலகியிருப்பார். இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன வருத்தத்தை கொடுத்திருக்கும். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில சில செயல்கள் மறக்க முடியாததாக இருக்கும். அதில் இதுவும் ஒன்றாக நிச்சயமாக இருக்கும். பிடித்த நபர்கள் ஏன் உங்களை விட்டு போனாங்கன்னு தெரியுமா? இந்த மிதுனம் ராசி மனிதர்கள் மிகவும் உணர்ச்சி வசப்படக்கூடிய மனிதர்களாக இருப்பாங்க. அதனால நீங்கள் யாராவது எது கூறினாலும் சரி, எது சொன்னாலும் சரி, உடனே உணர்ச்சி வசப்படுவீங்க. உங்களுடைய கண்களில் இருந்து கண்ணீரானது சாரசாரியாக கொட்டி கொண்டே இருக்கும். உங்கள் நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு மனிதராக நீங்கள் எப்பொழுதுமே இருப்பீங்க. ஆனால் இந்த ராகு கேதுவோட தாக்கம் இருந்தால் மட்டும் சில நேரங்களில் நீங்க நம்பியவர்கள், அதாவது உங்களுடைய நண்பர்கள், காதலர்கள், உறவினர்கள் உங்களை விட்டு விலகி போவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். இந்த ஒரு நிலைமையானது இருந்தால் உறவுகளில் ஒரு தூரமானது ஏற்படும்.
ஆனால் இது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். இதனால் உங்க கூட இருக்கக்கூடிய நபர்களே உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்க இருவருக்கும் இடையில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்பட்டு அவர் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு தூரமாக சென்றிருப்பார். எங்கு சென்றார் என்று தெரியாமல் நீங்களும் முழித்துக் கொண்டிருப்பீங்க. இருந்தாலும் அந்த ஒரு மனிதரின் சில சில மறக்க முடியாத ஞாபகங்கள் உங்களுடைய மனதிற்குள் இருந்து உங்களை தொந்தரவு செய்து கொண்டே இருக்கும். நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்றாக உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். வேலை வாய்ப்பு. நீங்கள் ஒரு வேலை கிடைக்கும் என்று நினைப்பீங்க. ஆனால் அது கடைசி நேரத்தில் உங்களை விட்டு கிடைக்காமல் போய்விடும். யாருக்கு கிடைக்கக்கூடாதுன்னு நினைச்சீங்களோ அவர்களிடமே போய் அந்த ஒரு வேலையானது அவர்களுக்கு கிடைத்துவிடும். இரண்டாவதாக திருமணம். ஒரு திருமண பேச்சு நன்றாக போயின்னு திடீரென்று நின்றுவிடும். இது ஏன் நடக்குன்னு உங்களுக்கு தெரியாது. அது ஜாதகம் சரியில்லை, பொருத்தம் சரியில்லைன்னு தேவையில்லாத ஒரு காரணங்கள் மூலம் அந்த ஒரு திருமணமானது நின்றுவிடும். இது மிதுனம் ராசி ஆண்கள் பெண்கள் என இருவருக்கும் நிச்சயமாக பொருந்தும். அடுத்ததாக பணத்துல சிறிய ஒரு பணத்துல சின்ன பிரச்சனைகளானது ஏற்படும். வரவேண்டிய பணமானது உடனே வந்துவிட்டது. அதில் ஏதாவது ஒரு தாமதங்களானது ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நீங்களும் அந்த ஒரு பணமானது போய்விடுச்சு அப்படின்னா ஐயோ சந்தோஷம் அடையலாம் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா அந்த ஒரு பணமானது போகாமல் தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அடுத்ததாக நண்பர்களுக்குள் உதவி. ஒரு நண்பர் உங்களுக்கு உதவி செய்வார் என்று நினைப்பீங்க. ஆனால் அந்த ஒரு நண்பர் உங்களுக்கு மறுத்திருப்பார். இது உங்களுக்கு பெரிய ஒரு வேதனையை கொடுத்திருக்கும். உங்களுடைய அதிபதி புதன் பகவான் கொடுத்த சோதனைகள் எப்படி தெரியுமா இருந்தது? இந்த புதன் பகவான் சில நேரங்களில் அதிகமாக யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு பகவானாக உங்களுக்கு வந்து மாறிவிட்டார். இதனால் மனக்குழப்பங்கள் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். இதனால் சரியான முடிவு எடுக்க முடியாமல் நீங்கள் திணறிக் கொண்டு இருந்திருப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டே இருந்திருக்கும். இதற்கெல்லாம் ஒரு முடிவு இல்லாமல் நீங்களும் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் யோசித்துக் கொண்டு இருந்திருப்பீங்க. இது நடந்ததா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். இதற்கப்புறம் நடக்கப் போவது என்ன என்பதை நான் கூறுகிறேன். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். எனவே வரக்கூடிய இந்த 5 நாட்கள், இந்த இடைப்பட்ட 5 நாட்களில் சனி பகவான் கும்பத்திலும், குரு பகவான் ரிஷபத்திலும், ராகு மீனத்திலும், கேது கன்னியிலும் அமரப் போகிறார்கள். இதனால் இந்த ஒரு கிரகநிலையானது மிதுனம் ராசிக்கு மெல்ல ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தேடி கொடுக்க போகிறது. நீங்கள் நினைத்தது எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்த போகிறது. இந்த புதன் பகவான் தரக்கூடிய உங்களுடைய அதிபதி தரக்கூடிய 5 விதமான அதிசயங்கள். இதனை பார்த்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை அப்படியே மாறிவிடும். அந்த அளவுக்கு நல்ல அதிசயங்கள் உங்களை தேடி வரும். போதுமான ஒரு புதிய வேலை வாய்ப்பு உங்களை தேடி வரும். நீண்ட நாட்களாக நீங்கள் ஒரு வேலைக்கு தவித்துக் கொண்டு இருந்திருப்பீங்க. இந்த ஒரு நேரத்தில் அந்த ஒரு வேலையானது உங்களை தேடி வரும். அது மட்டும் இல்லாமல் அது ஒரு நல்ல ஒரு பலனையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். திடீரென்று போதுமான அளவுக்கு பணமானது கிடைக்கும். பழைய பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு முடிவானது கிடைக்கும். அந்த ஒரு முடிவின் மூலம் நல்ல ஒரு மாற்றத்தை உங்களால காண முடியும். இதுவரைக்கும் எங்கு சென்றாலும் யாரிடம் பேசினாலும் அதை யாராவது குத்தி காட்டுவார்களோ என்ற மனநிலையானது உங்களுக்குள்ள இருந்து கொண்டிருந்திருக்கும். ஆனால் இந்த ஒரு நேரத்தில் அந்த ஒரு மனநிலையானது சரியாகி எல்லாவித பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வானது கிடைத்திருக்கும். புதிய உறவுகள் உங்களை தேடி வருவார்கள். அந்த ஒரு உறவுகள் உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகாக மாற்றுவார்கள். உங்களை எங்கேயோ கொண்டு செல்வதற்கும் அந்த புதிய உறவுகள் எவ்வளவோ உங்களுக்கு சப்போர்ட்டாக நின்று எல்லா விதமான செயல்களையும் செய்து கொடுப்பார்கள். பழைய உறவுகள் மாதிரி பாதியில் விட்டு செல்ல மாட்டார்கள். முடிவு வரைக்கும் உங்களுடனே இருப்பார்கள். இருந்து உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகாக மாற்றி அமைப்பார்கள். மன அமைதி தரக்கூடிய சில சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். அந்த மன அமைதி செய்யக்கூடிய செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகாக மாற்றிவிடும். உங்களை விட்டு சென்ற நபர் மீண்டும் உங்களை தேடி வருவார்கள். இது யாரால் நடக்கும் அப்படின்னா இந்த ராகு கேது. ராகு கேதுவின் தாக்கம் குறையும் பொழுது ஒரு நாள் உங்களை விட்டு சென்ற ஒருவரை மீண்டும் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உங்களுக்கு கைகூடும். எனவே அந்த ஒரு வாய்ப்பு நீண்ட நாட்கள் கிடையாது. இன்னும் சில நாட்களில் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். அவர் உங்களை தேடி வந்து உங்களிடம் மன்னிப்பு கேட்கலாம். மீண்டும் நம்முடைய உறவானது தொடங்க விரும்பணும் அப்படின்னு அவர்களே உங்களிடம் கூறலாம். எது வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் நிச்சயம் இதில் ஒன்றானது நிச்சயமாக நடந்தே தீரும். இது உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றிவிடும். அடுத்ததாக உணர்ச்சி வசமாக ஏற்படக்கூடிய 4 புதிய மாற்றங்கள். குடும்பத்தில் அமைதியானது திரும்பும். பழைய நண்பர்கள் மீண்டும் உங்களை சேர்ந்து விடுவார்கள். மன அழுத்தமானது குறைந்துவிடும். வாழ்க்கையில் தன்னம்பிக்கையானது அதிகரிக்கும். இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. எனவே இதனை மட்டும் நீங்க செய்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறிவிடும். நான் கூறியது அனைத்தும் சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதுவரை நீங்கள் பட்டதெல்லாம் சோதனைகள், தடைகள். யாரிடம் உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய கவலைகளை யாரும் கேட்காமல் கூட இருந்திருக்கலாம். அது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்துவிட்டது. இனிமே வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கணும் என்பதை நீங்கள் முடிவு செய்து கொண்டு வாழுங்கள். நிச்சயமாக உங்களுடைய விருப்பப்படி உங்களுடைய வாழ்க்கையானது நிச்சயமாக மாறிவிடும்.